ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ன 3 நாள்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ரிலீஸ் ஆக போகுது. பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு. எதனாலனா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 4 டாப் நாச்சா இருந்தது. அதனாலயே சீசன் 5 எந்த அளவுக்கு செமையா கொண்டு போக போறாங்க அப்படின்னு ஆர்வத்தை தூண்டுது. சீசன் 4ல ஹாக்கிங்ஸ் ஃபுல்லாவே அப்சைட் டவுன் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சீசன் 5ல இருந்து ஹாக்கிங்ஸ்ல அப்சைட் டவுன் இருக்க போகுதுல, அப்சைட் டவுன்ல தான் ஹாக்கிங்ஸே இருக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பசங்க தான். ஏற்கனவே வெக்னா செம கோவத்துல இருக்கு. சீசன் 4ல பாத்தீங்கன்னா வெக்னா கோட்டைக்குள்ள போய் வெக்னா மேலேயே ஃபயர் பாட்டில தூக்கி போட்டிருப்பானுங்க. அதனாலயே இதுக்கு மேல இவனுங்களை விடக்கூடாது, ஹாக்கிங்ஸ் ஃபுல்லாவே நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னு வெக்னா ரீஎன்ட்ரி கொடுக்குது. சொல்லும் போதே வேற லெவல்ல இருக்குல்ல. நெட்ஃபிளிக்ஸுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, ஸ்டீவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஸ்டார்டிங்ல இந்த கேரக்டரை பார்க்கும் போது யாரா அவன் அப்படின்னு செம கடுப்பா இருக்கும். ஆனா டெமோடாக்ஸ் கூட ஃபைட் பண்ணும் போதே தெரிஞ்சிடும் இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு மாசான ஸ்டைலான கேரக்டர்னு. இந்த கேரக்டருக்கு இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதனாலயும் இந்த கேரக்டருக்கு தனியா ஃபேன்ஸ் இருக்காங்க. டஸ்டினுக்கும் எதுவுமே ஆகக்கூடாது, ஸ்டீவ் டஸ்டின் இந்த காம்போக்கும் தனியா ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீசன் 5 எந்த அளவுக்கு ஸ்பெஷலா இருக்க போகுதுன்னு.